ஓம் சாந்தி. நீங்க யார்ட்டையாவது பேசுறப்போ உங்க வார்த்தைகள் மட்டும் பேசுதா இல்ல உங்க ஆத்ம நிலையும் பேசுதா? ஏன்னா நாம யாரையாவது சந்திக்கிறப்போ, ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ, ஒரு போன் கால் எடுக்கிறப்போ கூட அந்த நேரத்துல நம்ம வெறுமனே ஒருத்த மனிதர்கிட்ட நம்ம பேசல, ஒரு ஆத்மா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நம்மளுடைய உடல் உணர்வுல இருந்து வெளியில வந்து நான் ஒரு அமைதியான ஆத்மா, என் முன்னாடி இருக்கக்கூடியவங்களும் ஒரு தூய ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பாருங்க. அப்போ நம்மளுடைய பார்வை மாறும், நம்மளுடைய வார்த்தைகள் மாறும், நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மாறும், நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு அமைதி கிடைக்கும். பாபா சொல்றாங்க, சேவைன்றது வெறுமனே பேசுறது மட்டும் இல்ல, செயல் செய்யறது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆத்ம நிலையின் மூலம் மத்தவங்களுக்கு அனுபவம் கொடுக்கிறது தான் உண்மையான சேவை. சில நேரம் நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஒரு அமைதியான பார்வை, தூய்மையான எண்ணம், அன்பான புன்னகை, ஒரு சக்தி நிறைந்த அதிர்வலை, அது ஒருவருடைய மனசை கூட மாத்தலாம். அதனால நாம யார்ட்டையாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகள் உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க, நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் பாபாவோட குழந்தை, என் வார்த்தைகள் மட்டும் இல்ல, என் நிலையும் இந்த ஆத்மாக்கு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு நாம சொல்லணும். இப்ப நாம போகக்கூடிய இடமெல்லாம் அமைதியை பரப்பணும், அன்பை பரப்பணும், சக்தியை பரப்புவோம். இப்ப நம்மளுடைய வார்த்தைகளால மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆத்ம உணர்வு நிலையாலையும் நம்மளால சேவை செய்ய முடியும். ஏன்னா சில நேரம் ஒரு வார்த்தை செய்ய முடியாத மாற்றத்தை ஒரு தூய்மையான ஆத்ம நிலை கண்டிப்பா செஞ்சிரும். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு சந்திக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.